ஜெய் சாயிராம். மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. விதி விதைத்த பாதையில் என்னுடைய வாழ்வு பயணம் போய்கொண்டே இருக்கிறதே என்று நொந்து கொள்ளாமல், வாழ்வை நொந்து கொள்ளாமல் நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஏன் இந்த கோபம் உனக்குள்? உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்க நான் முடிவு செய்து விட்டேன் என் பிள்ளையே. அவர்களுக்கான தக்க பதிலடியை அந்த காலமே கொடுக்கும். காலத்துக்கு உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. கவலை கொள்ளாதே, கோபப்படாதே, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நீளமான பாதை, நீண்ட நடை, ஏதோ சிந்தனையில் உன்னுடைய கால்கள் குறுகலான அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். அந்த பாதையில் தன்னந்தனியாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன சதிவலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் தன்னந்தனியாக இது எங்கே போய் முடியப் போகிறது, இந்த பாதை எங்கே செல்கிறது என்று தெரியாமல் நீ உன்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். இப்படி கட்டுப்பாடே இல்லாத உன் மனதை வைத்துக்கொண்டு தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கும் உன்னையும் உன் மனதையும் கட்டுப்படுத்த எப்படி என்று தெரியாமல் நீ விழுப்பிதுங்கி அந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் கெடுதல் செய்கிறார்கள், யார் உன்னுடைய நலம் விரும்பி யார் உனக்கு நல்லதை செய்ய விரும்புகிறார்கள், யார் உனக்கு கெடுதலை உன்னிடம் வந்து சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். திக்கு திசையே தெரியாமல் வெளிச்சமே இல்லாத ஒரு இருள் நிறைந்த காட்டுக்குள் எப்படி வழியை கண்டுபிடிப்பது, எப்படி போக வேண்டிய இடத்தை அடைவது என்று தெரியாமல் சின்ன சிறிய குழந்தையின் மனநிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. சற்று நில் என் பிள்ளையே. நீ இப்படி தன்னந்தனியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்காகவே உன் சாயப்பா உன் கைகளை பிடித்து கொண்டு உன் அருகில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தோடு உன்னை நோக்கி உனக்கான வழியை காண்பித்து கொண்டே உன் அருகில் வந்தால் நீ எப்படி உணர்ந்து கொள்வாய்? இதோ என் பிள்ளையை, உன்னுடைய விரல்களை பற்றி கொள்ள, உன்னுடைய விரல்களை பிடித்து கொள்ள, உன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு உனக்கான வழியை காட்ட இதோ என் கைகள் தயாராக இருக்கிறது என் பிள்ளையே. அதே போல உனக்கான வழிகளை காட்ட என் கைகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் தயாராக இருக்கிறது. இப்பொழுது நீ தைரியமாக நடை போடலாம். உன்னுடைய பாதை வெளிச்சமாக உள்ளது. கோபப்படாதே, தைரியமாக இரு. உன்னோடு பேசிக்கொண்டு உன்னுடைய பாதையில் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்கள், உன்னை அழ வைத்தவர்களுக்கு ஆட்டம் அடங்கப் போகிறது. நான் அவர்களுக்கான தக்க பதிலடியை நிச்சயமாக கொடுப்பேன். நீ எவ்வளவு பாசம் வைத்திருந்தாய் என்பது உன்னை விட உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஆம் என் குழந்தையை, உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்கான பதிலடியை நான் கொடுக்கிறேன். என்னுடைய அன்பான பொக்கிஷத்திற்கான அந்த பதிலடியை நிச்சயமாக நான் கொடுப்பேன். பயப்படாமல் இரு, தைரியமாக இரு. உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கான சக்தியை நான் காண்பிக்கிறேன். இது உனக்கான உன் அப்பாவின் உயிர் வார்த்தைகள். என்னை மீறி எதுவும் நடக்காது என் பிள்ளையே. இந்த வார்த்தையை நீ நம்பிக்கையோடு நம்புகிறாய்தானே? அப்படி என்றால் தைரியமாக இரு. உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை
தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே. புரிந்து கொள்வாய்தானே? அப்பா கூறுவது சரிதானே? இதோ உனக்கான வழிகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. குறுகிய பாதையில் சென்று கொண்டிருப்பதைப் போல உணர்ந்து கொண்டாய்தானே? இப்பொழுது பிரகாசமான மிக பிரம்மாண்டமான பாதை உன் கண்களுக்கு தெரிகிறதா? கரடு முரடான உன் பாதைகள் எல்லாம் மலர் பாதையாக இதோ மாறிக்கொண்டே இருக்கிறதே, உனக்கு தெரிகிறதா? உணர்ந்து கொள்கிறாயா என் பிரியமே? உனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் உனக்கு முன்பாக உன்னப்பா நான் சென்று கொண்டிருக்கிறதை, என்னுடைய காலடி தளத்தை நீ உணர்ந்து கொள்கிறாயா? புரிந்து கொள்கிறாயா என் பிரியமே? இனி எதற்குமே நீ பயப்பட தேவையில்லை. எதற்குமே நீ தயங்கி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்குத்தான் துணையாக உன் அப்பா இருக்கிறேனே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள்தானே. அவர்களை நினைத்து நினைத்து நீ ஏன் வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும்? பிறகு ஏன் கோபப்பட வேண்டும்? உன் மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாமல் சிந்தனைகளை அலைய விடாதே. தேவையில்லாதவற்றை நினைத்து நினைத்து நீ மனம் வருந்துவதால் தான் உன்னை அழ வைத்தவர்கள் உன்னை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். நாம் நல்லது செய்துவிட்டோம், அவர்கள் வாழ்வை கெடுத்து விட்டோம், அழ வைத்து விட்டோம் என்று, நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று உன்னை அழ வைத்தவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழ வைத்தவர்களை அழ வைக்க நீ அவர்களை நினைக்கும் மாதிரி வாழாமல் வேறு மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் உன்னை அழ வைத்தவர்கள் அழுவார்கள் நிச்சயமாக. அவர்கள் நினைத்த மாதிரி நீயும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். அந்த வெற்றியை நீ அவர்களுக்கு தரலாமா என் பிரியமே? சற்று சிந்தித்துப்பார். உன்னை அழ வைத்தவர்கள் வருந்தும்படி நீ அவர்களுக்கு முன்பாக வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக வாழ்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. இந்த உலகில் தீயவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தீயவர்களுக்கான நல்லது பலவிதமான நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நல்லது நடப்பது போல தோன்றினாலும் கூட தீயவர்கள் எப்பொழுதும் வெற்றியை அடையவே மாட்டார்கள். இறுதியின் முடிவு எப்பொழுதுமே தர்மத்தின் கையில்தான் இருக்கும். தர்மத்தின் கையில்தான் இருக்கிறது. நல்லவர்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ, எது சேர வேண்டுமோ, எது நிறைவேற வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் வந்தடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் நல்லவிதமான எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தாலே போதும். எப்பொழுதுமே நல்லவர்களுக்கான வெற்றி நிரந்தரமாக அவர்களுக்காகவே காத்திருக்கும். ஆம் என் பிரியமே, நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்திக் கொண்டே இரு. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் முழுமையாக ஐக்கியமாகி விடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் அனைத்தையும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது என்னுடைய கடமை. நம்பிக்கையோடு இரு. உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக. என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும். இனி உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையே இல்லை. உன் வாழ்க்கைக்கான மாறுதல் வரும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னை முழுமையாக நம்பியிருந்தாயல்லவா?
அதற்கான பலன் தாமதமானாலும் உனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்த என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் காத்திருப்புக்கு தகுந்த நேரம் இதுதான். இது நாள் வரை நீ காத்திருந்ததற்கான அனைத்து பரிசையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன். அந்த திட்டத்தை தீட்டியும் விட்டேன். உன்னுடைய முடிந்த காலம், அழுத காலம், நடந்த காலம், முடிந்த காலம் எல்லாமே ஓய்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வரும் காலமெல்லாம் நீ பெறுவதற்கான காலமாகவும் வசந்த காலமுமாகத்தான் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே எதையோ யோசித்துக் கொண்டே இருந்து கொண்டிருந்தாயல்லவா? இனி நீ எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் மாறுதல் நடக்கப் போகிறது அல்லவா? நீ யோசித்து யோசித்து உன் கற்பனையில் நீ வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளுமே உன் வாழ்க்கையில் நிஜமாக உண்மையாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ பிரமிப்பாக பார்த்த விஷயம் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் உனக்கு கூறும் ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதை, உனக்கு கிடைத்திருப்பதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டே இருப்பதை விட, இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழலாம். நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா? எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் இது வந்து விடுமா, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமா, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, வேறு வழியில்லை, நம் வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ்வது என்பது போல நடக்கவே நடக்காத, நிகழவே நிகழாத நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நடந்துவிட்டால் என்ன செய்வது, நடந்துவிட்டால் எப்படி வாழ்வது என்பது போல சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை முதலில் மாற்றிவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிகழ்வாகவே இருக்கும். நான் கூறுவதை கேட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, உனக்கான வாக்கையும் கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாறுதலை தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகும் மாறுதலை காணவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் நான் முடிவு செய்து விட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் கர்ம விதி உன் வாழ்வையே மாற்றப் போகிறது. இதுதான் சத்தியமான உண்மை. உன் தலை மீது என்றுமே என் கை இருந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னுடைய பெயரை ஜபித்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு. மற்றவையெல்லாம் என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாதே என் பிள்ளையே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் நிச்சயமாக உன்னுடையது என்பதை புரிந்து கொள். உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகவே ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ளவே முடியாது. நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேனே உன் அருகிலேயே. உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களிடம் அன்பை அலட்சியமாக பார்க்காதே, காட்டவும் காட்டாதே. நாம் அவர்களிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கும் நேரமும் வரும். எனவே உன் அன்பிற்காக ஏங்குபவர்களிடம் அன்பை தாராளமாக செலுத்து. நீ பட்ட துன்பங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் கர்மாவை அழித்து விட்டேன். அதற்கான வேலையையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய வேதனைகளையெல்லாம் அழிந்து வேரோடு அழித்து எறிந்து விட்டேன்.
இனி உன் வாழ்வு பிரகாசமாகும். உன் சாயிநாதர் நான் அதை பிரகாசமாக்குவேன். உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகிறேன். இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன் சாயப்பா உனக்காக உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, வேதனைப்படாதே, வருத்தப்படாதே. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவ என் சாயிநாதர் கூட வருவதே இல்லை என்று புலம்பாதே. நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம், நீ என்னை வருத்தத்தோடு பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். சாயிநாதர் எப்படி வந்தார், எங்கு வந்தார் என்று நீ அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய். அவ்வளவுதான். அதை நீ புரிந்து கொள்ள நேரமும் மிக சீக்கிரம் உன் வாழ்வில் வரும். உன் மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக நல்லவராக இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி நீ இருந்தால் அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மிக மகிழ்ச்சியில், மிக ஆனந்தத்தில் வைத்துக்கொள்ளும். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் மிகப்பெரிய இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள்தான். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியோடு, நம்பிக்கையோடும், துணிச்சலுடன் எதிர்கொள்கின்றார் யாரோ அவர்களே மிக சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக நிர்ணயிப்பான். அவன்தான் மிக பெரிய பாக்கியசாலியும் கூட. வெற்றியடைவதற்கான அனைத்து நல்ல குணங்களும் அவனிடம் இருக்கத்தான் செய்யும். உனக்கு எதிராக ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டால் இறைவன் நான் கேட்டதை எனக்கு தரவில்லை என்று கவலைப்படாமல், வருத்தப்படாமல், கெட்டதை தராமல் எனக்கு இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சியாக இரு. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவையென்று. அவர் மேல் நம்பிக்கையோடும், பொறுமையோடும், பக்தியோடும் இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம், நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே.
கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய், மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு, பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து, உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உன்னை விட மிக உயர்ந்தவர், திறமைசாலி யாருமே இல்லை. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியே, பாக்கியசாலியே. வேதனைகளை நீ ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் நம்பு. என்னால் முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. முடியும் முடியும் என்று நீ நினைத்தாலே போதும். முயற்சி அனைத்திலும் உனக்கு வெற்றியே, ஜெயமே, சாதகமே.
ஒரு தோல்வி வந்துவிட்டால் முடங்கி விடாதே, தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். உன் கடினமான காத்திருப்புக்கு இதோ நீ விரும்பிய பரிசு, சந்தோஷமாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் உன்னுடைய ஆட்சியே. உன் வாழ்வில் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் ஏராளமாகவே இருக்கிறது. எனவே பயப்படாதே, உன் ஆட்சி ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வில்